செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. வணக்கம். If Dr. Ambedkar is alive, he would be pained to see that SC/ST people still needed reservation. என்னங்க, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் செருப்பு மாலை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில காமிச்சிட்டு ஏதோ ஆங்கிலத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். இத சொன்னது யாருன்னா சுபாஷ் கஷ்யப் அப்படின்ற இந்தியாவுல 3 முறை பாராளுமன்ற செயலாளராக இருந்தவர் இந்த வார்த்தையை மிகுந்த வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதோட ஆங்கில வார்த்தையோட பொருள் என்னன்னா, ஒருவேளை புரட்சியாளர் அம்பேத்கர் இன்று உயிரோடு இருந்திருந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் இன்றைய காலம் வரை இடஒதுக்கீடுக்காக கையேந்துவதை கண்டு மனவேதனை அடைந்திருப்பார், மிகுந்த வலியை சுமந்திருப்பார். அப்படி என்ற வார்த்தைய இவரு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி மனவேதனையோட தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. சரி, அவரைதான் சொல்லிட்டு போட்டோம், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க ஆர்வமா இருக்கும். நாங்க எப்படி செருப்பு மாலை போட்டோம், நாங்க தான் புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டாடுறோமே அப்படின்னு இத பாக்குற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த என் அன்பிற்குரிய சகோதரர்கள் கேட்பாங்க. இத பாக்குற மாற்று சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளையும் பார்ப்பீங்க. இந்த காணொலியை நீங்க முழுசா பாருங்க, கேளுங்க. இதுல இருக்கிற கருத்துக்களை எவ்வளவு தூரம் உண்மையானது அப்படின்றத உணர்ந்து சமூகம் முழுமையாக இத நீங்க ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ, அரசியல் அறிவை மக்களுக்கு வளர்க்கறதுக்காக நீங்க பயன்படுத்துவீங்க இந்த காணொலியை அப்படின்ற நல்ல எண்ணத்தோட இதை உங்களுக்கு சொல்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் ரிசர்வேஷனை எல்லாருக்கும் கொடுத்தார். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்கல, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட, அதாவது ஃபார்வர்ட் காஸ்ட் அவங்களை தவிர்த்து பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தி இருந்தார். அதுல எல்லாருமே தனக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு தெரியாமலே முன்னேறி போயிட்டு இருக்காங்க, தெரிஞ்சும் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இன்றைய காலம் வரை இடஒதுக்கீடை முழுமையாக பயன்படுத்தவில்லை. இது இருக்கட்டும், அது எங்களுக்கே தெரியும். செருப்பு மாலை போட்டது யாரு, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க கோவப்படுறது எனக்கு தெரியுது. இந்த ரிசர்வேஷனை பத்தி எதுக்காக நான் சொல்றேன்னா, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அவர் இடஒதுக்கீடை கொடுத்திருந்தாலும் ஒரு சிறப்பு தன்மையை, ஒரு சிறப்பு இடஒதுக்கீடை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எதற்காக கொடுத்தார் என்றால், அவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது மிக எளிதானது அல்ல என்பதை நன்கு உணர்ந்து, அதை இன்றைய காலம் வரை அது மிகவும் கடினமானதாகவே இருக்கிறது என்பதை அவர் அன்றே உணர்ந்து அந்த சிறப்பு ரிசர்வேஷனை கொடுத்திருக்காரு. மற்றவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தை வழிநடத்துகின்ற, அரசில் பங்கெடுக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார், ஒரு இடஒதுக்கீடை உருவாக்கி கொடுத்தார். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அரசாங்கமாவே மாறுவதற்கான ஒரு சிறப்பு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். என்னங்க சொல்றீங்க, அரசுன்னு சொல்றீங்க, அரசாங்கம்னு சொல்றீங்க, ஒன்னும் புரியல அப்படின்னு உங்களுக்கு தோணும். அரசு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. புரட்சியாளர் அம்பேத்கர் இதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 12, அதாவது ஷரத் 12 என்ன சொல்லுதுன்னா, அரசு என்பதை பத்தி ஒரு விளக்குது. ஏங்க எனக்கு சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு ஒரே பிரஷரா இருக்கு. யாரு, நாங்க செருப்பு மாலை போட்டோமா, யாரு அந்த செருப்பு மாலை போட்டது அப்படின்னு டென்ஷன் ஆகுது எனக்கு தெரியுது. நீங்க இதை பொறுமையா கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அரசு என்பது நிலையானது. அதாவது சீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பிச்சு அரசின் பல்வேறு பணிகளில் இருப்பவர்கள் அரசு. அரசாங்கம் என்பது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற
அரசாங்கம், அதாவது முதலமைச்சர் ஆரம்பிச்சு வார்டு மெம்பர் வரைக்கும் இருக்கிறவங்க பேரு அரசாங்கம். அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் அரசியல் பங்கெடுக்கின்ற வாய்ப்பு. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் அரசாங்கத்தில் பங்கெடுக்கின்ற வாய்ப்பு. எப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் புரியாமல் இருக்கிறார்கள். இது மாற்று சமூகத்தை சேர்ந்த அனைவருக்கும் நன்கு புரிந்ததால் ஏற்கனவே அடிமையாக இருக்கின்ற அவர்களை தனக்கு சமமாக அரசு பணியில் கூட சமத்துவமாக நடத்துவதில் மனமில்லாத பெரும்பான்மையானவர்களுக்கு நன்கு புரிந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அரசாங்கத்தில் பங்கெடுக்கின்ற ஒரு வாய்ப்பை புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிட்டாரே அப்படின்ற கோபத்துல ஆத்திரத்துல ஒவ்வொரு ஊர்லயும் செருப்பு மாலை போடுறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் அவர் அவமானப்படுத்துற மாதிரி செய்யறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அம்பேத்கருக்கு தெரியும் நீங்கள் அரசியல் அதிகாரத்தில் கைப்பற்றுவது எவ்வளவு கடினமானது என்பதை நன்கு உணர்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் இப்படி ஒரு வாய்ப்பை அரசாங்கமாக நீங்கள் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை இப்ப வரைக்கும் நீங்க புரிஞ்சிக்காம நீங்க வீணடிச்சு இன்னமும் அதிகாரத்துக்கு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கையேந்தி நீங்க நிக்கிறீங்களே, இது வருத்தப்படக்கூடிய விஷயமா இல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமா? இது நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றே உணர்ந்தார், எப்படியும் வெகுஜனங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்திருந்தாலும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பு ரிசர்வேஷனா இருக்கின்ற அரசாங்கமாக மாறுகின்ற வாய்ப்பை கொடுத்ததனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கோ அல்லது அவரது பெயருக்கோ அவமானப்படுத்துகின்ற செயல்களை அவர்கள் செய்வார்கள் என்பதை ஒரு பக்கம் அவர் உணர்ந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் 10 ஆண்டுகளுக்குள்ளாக முன்னேறி அரசாங்கமாக மாறி ஒரு மிகப்பெரிய அதிகார மையத்தில் இருப்பார்கள். அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதனால் வெகுஜன மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் மீது எந்த விதமான அவமானமும் படுத்த மாட்டார்கள். அப்படி என்பதை அவர் உங்கள் மீது ஒரு நற்பாசையில், உங்கள் மீது ஒரு அசாத்திய நம்பிக்கையை வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையை இன்று வரை நீங்கள் சரியாக பயன்படுத்தியது இல்லை. இப்போ சொல்லுங்க, புரட்சியாளர் அம்பேத்கரை இன்று பல்வேறு தரப்பட்ட மக்களில் ஒரு சில விஷமிகள் அவமானப்படுத்துவதற்கு காரணம் நீங்களா அவர்களா? நீங்கள் சரியாக பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்திருந்தால் இந்த அவமானப்படுத்துகின்ற சூழல் வந்திருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததா, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் அம்பேத்கருடைய சிலை, எல்லா சிலைக்கும் ஒரு இரும்பு கம்பிகளாலான கூண்டு இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அவரை கிட்டத்தட்ட சிலையாக சிறையில் வைத்திருப்பது போன்ற ஒரு காட்சி. எந்த சிலைகளுக்கும் எந்த தலைவருக்கும் அந்த மாதிரி ஒரு கம்பிகளுக்குள்ள ஒரு சிலை இல்லை, இவருக்கு தான் இங்க இருக்கு. அந்த சிறைச்சாலை பத்தி ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும், அதுவும் அம்பேத்கர் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லணும். ஆங்கிலேயர்கள் காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை கைது செய்யவே இல்லை. மற்ற அனைத்து தலைவர்களையும், காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்ற அனைத்து தலைவர்களையும் விடுதலை போராட்டத்தில் செயல்படுத்தியதற்காக, விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றதற்காக எல்லோரையும் கைது செய்தார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை மட்டும் கைது செய்யவில்லை. அவர் இங்கு பல்வேறு கிளர்ச்சியை உருவாக்குகிறார், மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்குறார் அப்படின்னு உள்ளூர்ல இருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி அவரை கைது செய்ய போறாரு. அவரு இமிடியேட்டா அவருடைய உயர் அதிகாரிக்கு தன்னுடைய நிலையை பத்தி சொல்றாரு. சொன்ன உடனே அவரை கைது செய்யாம அந்த யார் கைது செய்ய போனாங்களோ அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. நிறைய பேருக்கு புரியாது, ஏன் இவர் என்ன சொன்னாரு, இவங்க ஏன் கைது செய்யாம போனாங்க, கைது செய்ய போன அந்த அதிகாரியை ஏன் சஸ்பெண்ட் பண்றாங்க ஆங்கிலேயர் அப்படின்னு ஒரே குழப்பம் மற்ற தலைவர்களுக்கு. அப்போ அதை பத்தி விசாரணை செஞ்சாதான் தெரியுது, புரட்சியாளர் அம்பேத்கர் இங்கிலாந்தில் இருக்கின்ற ஆபீசர் கிளப் என்கின்ற ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். இந்த சங்கத்தில் எல்லாரும் உறுப்பினராக இருக்க முடியாது. மிகச்சிறந்த கல்வியாளர்கள், மிகச்சிறந்த அறிவாளிகள் மட்டுமே உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த சங்கத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்
ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். அந்த சங்கத்தின் உறுப்பினர்களை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த சங்கத்தில் அனுமதி பெற வேண்டும் என்பது நியமிக்கப்படாத விதி, உலகளவிலான ஒரு விதி. அந்த விதியை மீறி எவரும் நடக்க முடியாது என்பது அந்த சட்டம். அதில் உறுப்பினராக இருந்ததனால் ஆங்கிலேயர்களால் அவரை கைது செய்ய முடியவில்லை. இன்று வரை அந்த சங்கத்தில் இந்தியர்களில் எவரும் உறுப்பினராகவும் மாறவில்லை. ஆங்கிலேயர்களாலேயே கைது செய்ய முடியாத, சிறைக்கு அனுப்ப முடியாத புரட்சியாளர் அம்பேத்கரை இன்று கம்பிகளுக்கு உள் சிலையாக சிறைப்படுத்துகின்ற அவலநிலை இங்கு இருப்பதற்கு காரணமும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் காரணம். நீங்கள் அதிகாரத்திற்கு வராததுதான் காரணம். நீங்கள் கல்வி வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் அடையாததுதான் காரணம். இப்ப சொல்லுங்க, புரட்சியாளர் அம்பேத்கரை அவமானப்படுத்துவது யார் என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். அப்புறம் நீங்க கேட்பீங்க, அப்படின்னா எங்களுடைய முன்னேற்றத்தை, எங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்கலையா? எல்லாரும் எங்களை முன்னேறணும்னு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாதிய கொடுமைகள், சாதிய வன்முறைகள் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கல்வியின் உச்சத்தை தொட்டிருக்கிறார், புரட்சியின் உச்சத்தை தொட்டிருக்கிறார். தன்னை யாரும் இன்றைய காலம் வரை தன்னை விட அறிவிலும் கல்வியிலும் சிறந்தவர்களாக மாற முடியாத உச்சத்தை தொட்டிருக்கிறார். அப்படின்னா மிக பிற்போக்குத்தனங்கள் அதிகமா இருந்த காலத்திலே, அப்படின்னா இந்த காலத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எப்படி முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க? அவரளவுக்கு வரலாலும் பரவாயில்லை, குறைஞ்சபட்சம் சமூக நீதி, சமத்துவ நீதியை கொண்டு வர்றதுக்கு மாற்று சமூகம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. நீங்கள் முன்னேறினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். புரட்சியாளர் எப்படி தன்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளும்படியே நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாரோ அந்த நிர்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தினால் மட்டுமே சமூக நீதி கிடைக்கும். இறுதியாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். வெகு விரைவில் தமிழகத்தை, ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவர் தமிழகத்தை ஆளுகின்ற வாய்ப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்க புரட்சியாளர் சொன்ன 3 தாரக மந்திரங்களில் ஒன்றான ஒன்று சேர் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்திற்கு மட்டும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் போதும். நிச்சயமாக தமிழகத்தை நீங்கள் ஆள்வீர்கள். ஆள்வதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அதற்கான வழிமுறையை உங்களுக்கு வெகு விரைவில் தெளிவுபடுத்துவேன். நீங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது மாற்று சமூகத்தை சார்ந்த சகோதரர்களை சமநீதியோடு, சமத்துவத்தோடு வழிநடத்த வேண்டும், சகோதரத்துவத்தோடு வழிநடத்த வேண்டும். நம்மளை இத்தனை வருஷமா அவங்க அடிமைப்படுத்தினாங்களே, நம்ம அதிகாரத்துக்கு வந்தோடனே அவங்களை அடிமைப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வராது என்று நம்புகிறேன். அந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் செயல்படாமல் நல்லெண்ணத்தோடு அனைவரும் சமம் என்கின்ற சமத்துவத்தை கொண்டு வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதற்கான வாய்ப்பை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நானும் உங்களுக்கு ஒரு சிறிய தூண்டுகோலாக அந்த வாய்ப்பை உருவாக்க சில வழிமுறைகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.